ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது நாம் பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள மிக முக்கியமான 2 சத்தங்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டுடைய வசனத்தில் உள்ள ரகசியங்களை அறிந்து கொள்ள உங்கள் மனக்கண்களை திறந்து சகல சத்தியத்திலும் நீங்கள் நடக்க கர்த்தர் உதவி செய்வாராக. இப்பொழுது நாம் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதமான வேலைக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். 2 சத்தங்களை குறித்து நாங்கள் தியானிக்க போகிறோம். கர்த்தர் எங்களோடு பேசும், கேட்கிற யாவரோடும் பேசும். எல்லாரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாகட்டும். முதல் சத்தம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அது வனாந்திரத்தில் கூப்பிடுடைய சத்தம் என்று அங்கே நாம் காண்கிறோம். 2வது சத்தம் மத்தேயு 25:6 இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. முதல் சத்தம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இரட்சகராய் இந்த உலகத்தில் வெளிப்பட்ட போது அவருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிற யோவான் ஸ்நாபகனுடைய சத்தமாக இருந்தது. யோவான் ஸ்நாபகன் பிரதான ஆசாரியன் ஆகிய சகரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் பிறந்த மகனாயிருந்தான். அவனிலே எலியாவின் ஆவி வந்து தங்கி அவன் ஒட்டக மயிர் உடையை தரித்து அறையிலே வார்க்கச்சை கட்டிக்கொண்டு வனாந்திரங்களிலே இருந்தான். அவன் வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனையும் சாப்பிட்டு அவன் காத்திருந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது, மனம் திரும்பலுக்கேற்ற கனி கொடுங்கள், நல்ல கனி கொடாத மடமெல்லாம் விட்டுண்டு அக்கினியில் போடப்படும் என்று சொல்லி அவன் வனாந்திரத்திலே பிரசங்கித்தான். அவனுடைய பிரசங்கத்தை கேட்க வேதபாரரும் பரிசேயரும் யோர்தானின் சுற்றுப்புறங்களில் உள்ள ஜனங்கள் எல்லாரும் யோவானிடத்தில் வந்து தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியிலே அவர் ஞானஸ்நானம் எடுத்தார்கள். யோவான் ஸ்நாபகன் தனக்கு பின் வருகிறவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் விசுவாசம் வையுங்கள் என்று சொல்லி மனம் திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்நானத்தை கொடுத்தான். அந்த யோவான் ஸ்நாபகனுடைய சத்தம் முதல் சத்தமாக இருந்தது. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும், நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியார் என்று உங்களை சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள், ஆபிரகாமுக்கு சந்ததியை கல்லுகளினால் உண்டாக்க தேவன் வல்லவராயிருக்கிறார் என்று சொல்லி ஜனத்தை எச்சரித்தான். அது மட்டுமல்ல, தூற்றுக்குடை அவர் கரத்தில் இருக்கிறது, அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அவியாத அக்கினியில் சுட்டரிப்பார் என்று சொல்லி மனம் திரும்பலுக்கேற்ற ஞானஸ்நானத்தை பிரசங்கித்தான். இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் வையுங்கள் என்று சொல்லி பிரசங்கித்தான். அதை கேட்டு விசுவாசித்தவர்கள் யோவான் ஸ்நாபகனிடத்தில் வந்து தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியிலே ஞானஸ்நானம் எடுத்தார்கள். அதைத் தொடர்ந்து இயேசுவும் யோர்தான் அருகாமை வந்து யோவான் ஸ்நாபகனிடத்தில் ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டார். இப்படியாக இயேசு கிறிஸ்துவை இஸ்ரவேலுக்கு வெளிப்படுத்தும்படியாக யோவான் ஸ்நாபகன் இயேசு கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிறவனாய் வந்தான்.
கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே யோவான் ஸ்நாபகனுடைய செய்தி ஹல்லேலூயா கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிறதாக இருந்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இப்பொழுது நாம் இரண்டாவது சத்தத்தை குறித்து நாம் தியானிப்போம். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நடுராத்திரியிலே மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று என்று எழுதியிருக்கிறது. சத்தம் என்றால் செய்தி என்று பொருள். வனாந்திரத்தில் கூப்பிடனுடைய சத்தம் யோவான் ஸ்நாபகனுடைய செய்தியாக இருந்தது. அப்படியே நடுராத்திரி இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் இரண்டாவது துவனித்தது. இந்த சத்தம் துவனித்த போது மணவாளனுடைய வருகைக்கு காத்திருந்த புத்தி உள்ள கன்னிகைகளும் புத்தி இல்லாத கன்னிகளுமாகி எல்லாரும் விழித்து எழும்பினார்கள். நடுராத்திரி ஆனபோது எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கி கொண்டிருந்தார்கள். தூங்கி கொண்டிருந்த வேளையில்தான் மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. சத்தம் உண்டாயிற்று என்றால் செய்தி உண்டாயிற்று. இது யாருடைய செய்தி? யார் இயேசுவுக்கு வழியை ஆயத்தப்படுத்த வருகிறவர்? கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இயேசு இரட்சகராய் உலகத்தில் மனிதனாய் வந்தபோது யோவான் ஸ்நாபகனுடைய செய்தி அவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிறதாக இருந்தது. இந்த இரண்டாவது சத்தம் இயேசுவானவர் இனி மணவாளனாய் வரப்போகிறார், மணவாளனுக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிற செய்தி. நாம் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே வாசிக்கும்போது கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவருக்கு எதிர்கொண்டு போக வானத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தரோடு கூட இருப்போம் என்று அந்த சத்தம் துவனித்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இது யாருடைய சத்தம்? இது யாருடைய செய்தி? தேவனுடைய செய்தி பிரதான தூதனுடைய சத்தமாக வெளிப்படுகிறது. பிரதான தூதன் யார் என்று நாம் எல்லாரும் அறிவோம். பிரதான தூதன் மிகாவேல். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு, இரண்டாம் வருகைக்கு முன்னதாக, அவர் மணவாளனாய் வருவதற்கு முன்னதாக இந்த இரண்டாவது சத்தம் துவனிக்கும். இந்த இரண்டாவது செய்தி வெளிப்படும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதனுடைய சாராம்சம் என்னவென்றால், ஏசாயா 40ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பின்னும் கூப்பிட்டு சொல் என்று ஒரு சத்தம் உண்டாயிற்று. வனாந்திரத்தில் கூப்பிடுடைய சத்தத்துக்கு பிறகு பின்னும் கூப்பிட்டு சொல் என்று ஒரு சத்தம் உண்டாயிற்று. அந்த சத்தம்தான் மிகாவேலின் சத்தம். அந்த சத்தம் என்ன சொன்னது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மாம்சமெல்லாம் புல்லை போலவும் அதன் மேன்மையெல்லாம் வெளியின் பூவை போல இருக்கிறது. கர்த்தருடைய ஆவி அதன் மேல் ஊதும்போது புல் வளர்ந்து பூ உதிரும். நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கு நிற்கும் என்பதையே சொல் என்று உரைத்தது. அல்லேலூயா. ஆகவே மணவாளன் வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிற செய்தி, இந்த உலகத்தில் உள்ள மேன்மையெல்லாம் அழியும், மாம்சம் எல்லாம் புல்லை போலவும், மனிதர் எல்லாரும் புல்லை போல் இருக்கிறார்கள் என்றும், மனிதர் உண்டு பண்ணி இருக்கிற ஹல்லேலூயா கண்டுபிடித்தங்களினால் உலகத்தில் காணப்படுகிற சகல மேன்மைகளும் சகல ஆசீர்வாதங்களும் சகலமும் வெளியின் பூவை போல வாடிப்போகும் என்று சொல் என்று அந்த சத்தம் உரைக்கிறது.
ஆகவே மிகாவேலின் செய்தி மணவாளனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிற செய்தி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகமும் அதன் ஆசை இச்சைகளும் அழியும், எல்லாம் அழியும். அடுத்த வசனத்தில் 7ஆம் வசனத்தில் 8ஆம் வசனத்தில் புல் வளர்ந்து பூ உதிரும், நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும் என்று உரைத்தது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே மனிதரெல்லாரும் அழிவார்கள். மனுஷன் கண்டுபிடித்தங்கள் மேன்மைகள் எல்லாம் அழிந்து போகும் என்று சொல்ல ஆவியானவர் இங்கே ஏவுகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகினால் எல்லாரும் வார்த்தையினிடத்தில் திரும்புங்கள் என்று அங்கே 2வது சத்தம் சொல்லுகிறது. எஸ்ஐயா 5ஆம் அதிகாரத்தில் யாக்கோவின் வம்சத்தாரே கர்த்தருடைய வெளிச்சத்தில் நடப்போம் வாருங்கள் என்று ஒரு அறைகோலை ஆவியானவர் கொடுக்கிறார். யாக்கோபின் வம்சத்தாரே, யாக்கோபின் வம்சத்தார் என்று சொன்னால் அதை சுருங்கின ஒரே வார்த்தையில் சொன்னால் பரிசுத்தாவியின் ஹலலோயா சந்ததியாரே, பரிசுத்தாவியினால் நடத்தப்படுகிறவர்களே, கர்த்தருடைய வெளிச்சத்தில் நடப்போம் வாருங்கள். கர்த்தருடைய வெளிச்சம் வசனத்தின் வெளிச்சம்தான், சத்தியத்தின் வெளிச்சம்தான். யாவரும் கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும். ஆகவே எல்லாரும் வசனத்தின் வெளிச்சத்துக்கு திரும்பி வாருங்கள். உலகத்தின் ஆசாபாசங்கள், ஆடம்பரங்கள், ஆசாபாசங்கள், இந்த உலகத்தின் மேன்மைகள், இதில் ஒன்றும் பெருமை பாராட்டாமல், இதில் ஒன்றும் மயங்காமல், இது ஒன்றையும் பின்பற்றாமல், இது மாம்சம் அதன் ஆசை இச்சைகளும் அழியும், காண்கிற எல்லாம் அழியும், காணாததோ நித்தியம், காணாததோ நிலைத்திருப்பது என்று ஹல்லேலூயா அப்போஸ்தலருடைய நிருபத்தில் எழுதியிருக்கிறபடி காண்கிறதெல்லாம் மாயை, காண்கிறதெல்லாம் அழியும். ஆகவே என்றும் அழியாத வார்த்தையின் வெளிச்சத்தில் எல்லாம் வாருங்கள் என்று அந்த சத்தம் அறைவுகிறது. கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மறுபடியும் தம்முடைய ஜனத்தை சேர்த்து கொள்ள வரப்போகிற காலம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்படைவதும் மனுஷருக்கு நியமித்திருக்கிறபடியே நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதலாவது படியே அவர் 2ஆம் தரம் பாவம் இல்லாதவராய் அவர் தரிசனமாவார், பாவம் இல்லாதவராய் 2ஆம் தரம் தரிசனமாவார் என்று எழுதியிருக்கிறது. முதல் தரம் நமக்காக பாவமாக்கப்படுவதற்காக அவர் வெளிப்பட்டார், நமக்காக அவர் பாவமாக்கப்பட்டார், அவர் நமக்காக சாபமாக்கப்பட்டார். நியாயப்பிரமாணத்தின் அத்தனை சாபங்களையும் அவர் தன்மேல் ஏற்றுக்கொண்டு இரட்சகராக நமக்காக மரிக்க வெளிப்பட்டார். சிலுவையிலே அதை நிறைவேற்றினார். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டு, நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு, நம்முடைய சாபங்களை எல்லாம் அவர் தாமே சுமந்து கொண்டு நமக்காக சிலுவையில் மரித்து சிலுவையில் வெற்றி சிறந்தார். நம்முடைய பாவங்களை போக்குகிற பாவ நிவாரண பலி இயேசு கிறிஸ்துவே. ஹல்லேலூயா. ஆகவே ஒரு தரம் அவர் நமக்காக பாவமாக்கப்பட்டு மரிப்பதற்காக வந்தார். ஆனால் இனி அவர் 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் வெளிப்படுவார். பாவம் இல்லாமல் வெளிப்படும் போது அதற்கு பின்பு ஒரு ரட்சிப்பு இல்லை. அவர் வருகைக்கு முன்னதாகத்தான் ரட்சிப்பு. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். முதல் சத்தத்தை தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவும் பிரசங்கித்தார். காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்று இயேசுவும் பிரசங்கித்தார். தொடர்ந்து அப்போஸ்தலர்களும் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று
அப்போஸ்தலர்களும் பிரசங்கித்து கொண்டு வந்தார்கள். நாம் கடைசி காலகட்டத்தில் வந்திருக்கிறோம், முடிவு காலத்தில் வந்திருக்கிறோம். இந்த முடிவு காலத்தில் ஹல்லேலூயா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வருகைக்காக ஜனத்தை ஆயத்தப்படுத்த வேண்டிய செய்தி வெளிப்பட வேண்டியது இருக்கிறது. ஆகவே எச்சரிப்பின் செய்தியாக, மாம்சமெல்லாம் புல்லை போலவும் அதன் மேன்மையெல்லாம் வாடிப்போகும் புஷ்பத்தை போல் இருக்கிறது, கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கு நிற்கும். ஆகவே வசனத்தின்படி ஜீவிக்க, வசனத்தின்படி வாழ்ந்து கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்பட எல்லாரும் வசனத்துக்கு திரும்புங்கள் என்கிற செய்தி இரண்டாவது சத்தத்தின் அடிப்படை செய்தியாக வெளிப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 2 கடைசி வசனத்தில், குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள், கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும், அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள், அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். அவரை அண்டிக் கொள்ளுகிற ஒரு கூட்டம் உண்டு. உலகம் மொத்தத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது விசுவாசத்தை இழந்ததாக, விசுவாசத்தை மறுதலிக்கக்கூடியதாக, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாததாக உலகம் மாறும். இயேசுவானவர் அதை குறித்து சொன்னார், மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ என்று சொன்னார். அது மட்டுமல்ல, மனுஷகுமாரன் வரும்போது லோத்தின் நாட்களில் நடந்தது போலவும், ஹல்லேலூயா, நோவாவின் நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும் என்று சொன்னார். அல்லேலூயா. லோத்தின் நாட்களில் ஜனங்கள் புசிப்பிலும் குடிப்பிலும் இந்த உலகத்தை அனுபவிக்கிறதிலும் பாவ வாழ்க்கையிலும், பயங்கரமான பாவ வாழ்க்கையிலும் அவர்கள் வாழ்ந்தார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆணுக்கு ஆண் அருவருப்பான பாவத்தை செய்கிறவர்களாக, மற்றும் எல்லாவித அருவருப்பான பாவங்களை நடப்பிக்கிறவர்களாக இருந்தார்கள். கர்த்தர் தம்முடைய 2 தூதர்களை அனுப்பினார் சோதோம் குமாராவுக்கு. அவர்கள் செய்தியாளர்களாக போனார்கள், ஆனால் அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்வாரில்லை. அவர்களை, அந்த சோதோம் குமாரா பட்டணத்தார் அவர்களையும் நாங்கள் அவர்களை அறிவதற்கு, அந்த 2 தூதர்களையும் நாங்கள் அறிவதற்கு, அவர்களோடு தப்பான பாவம் செய்வதற்கு அவர்களை விடுங்கள் என்று லோத்திடத்திலே சொன்னார்கள். அவ்வளவு பாவம் உச்சக்கட்டத்தில் நோவா, இந்த கர்த்தருக்கு சொத்தன லோத்தின் நாட்களிலே பெருகி இருந்தது. ஹல்லேலூயா. இந்த லோத்து சொன்னான், அது வேண்டாம், புருஷனை அறியாத 2 பெண் பிள்ளைகள் எனக்கு இருக்கிறார்கள், நீங்கள் அவர்களை அறியுங்கள், இந்த அக்கிரமமான செயல் வேண்டாம் என்று. ஆனால் எங்களுக்கு நீ போதிக்க யார் என்று சொல்லிவிட்டு கதவை இடித்து திறக்க அவர்கள் முற்பட்டார்கள். அவ்வளவாய் சோதோம் குமாராவுடைய பாவம் உச்சக்கட்டத்தில் போயிருந்தது. அவர்கள் தூதர்கள் அவருடைய கண்களை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் காணாதபடி அடைத்தபடியால் அவர்கள் ராமுழுதும் லோத்தினுடைய வீட்டு கதவை தேடி தேடி அழுத்து போனார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுபோல நோவாவின் காலத்தில் நடக்கும். ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் விற்றும் நட்டும் வீடுகளை கட்டியும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வெறும் மாம்சத்துக்குரிய காரியங்களிலேயே அக்கறையோடு வாழ்வார்கள் என்று சொன்னார். 120 வருஷம் பிரசங்கித்த நோவாவுடைய பிரசங்கத்தை யாரும் கடைசியில் கேட்கவில்லை. அப்பொழுது ஆண்டவர் ஜலப்பிரளயத்தை பூமியிலே அனுப்பினார். நோவாவிடத்தில் சொன்னார், நீயும் உன் மனைவியும் பிள்ளைகளும்
பிள்ளையுடைய குடும்பங்களும் பேழைக்குள் ஏறிக்கொள்ளுங்கள், நான் 40 நாளைக்குள்ளே ஜலப்பிரளத்தை அனுப்பப் போகிறேன் என்று சொன்னார். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் 7 அதை குறித்த காரியங்கள் தெளிவாக இருக்கிறது. நோவா பேழையை செய்தான். பேழை ரெடியாகிவிட்டது. ஆண்டவரும் நான் ஜலப்பிரளயத்தை அனுப்பப் போகிறேன், மாம்சமான எல்லாவற்றைக்கும் அழிவை உண்டாக்கினேன், மாம்சமான ஜீவன்கள் எல்லாத்துக்கும் முடிவு உண்டாயிற்று, நான் அழிக்கப் போகிறேன், நீயும் குடும்பமும் பேழைக்குள் ஏறிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். அப்படியே நோவாவும் குடும்பமும், நோவா, மனைவி, 2 பிள்ளைகள், அவருடைய மனைவிமார் எல்லாரும் பேழைக்குள் ஏறினார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பேழையின் கதவை தேவன் அடைத்து போட்டார். பின்பு அவர்கள் தட்டினார்கள், பேழையின் கதவை தட்டினார்கள். எங்களுக்கு திறக்க வேண்டும், திறக்க வேண்டும் என்று அவர்கள் தட்டினார்கள். ஜலப்பிரளயம் அது பெருகிக்கொண்டே வந்தது. வெள்ளம் பெருகிறது, பேழை தண்ணீரிலே மிதக்கிறது. எல்லாரும் வந்து எங்களை திறக்க வேண்டும் என்று தட்டினார்கள், சத்தமிட்டார்கள், கூக்குரலிட்டார்கள். வெள்ளம் பெருகிறது. எல்லாரும் மலைகளுக்கும் மேடுகளான இடங்களை தேடி ஓடினார்கள். இந்த வெள்ளம் அவர்களை விரட்டி விரட்டி அழித்தது. மலைகளுக்கும் மேடுகளுக்கும் நேராய் வெள்ளத்தினால் அழியாதபடிக்கு ஓடினார்கள். ஆனால் வெள்ளம், ஜலப்பிரளயத்தின் வெள்ளம் பூமியின் உயர்ந்த மலைக்கு மேலாக 15 முழம் உயரத்தில் வெள்ளம் உயர்ந்தது. பேழை அதுக்கு மேலாகி மிதந்தது. உயர்ந்த மலையாகி அர்ராத் மலை உச்சியிலே பேழை போய் தங்கிற்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே சுவிசேஷத்துக்கு செவி கொடுக்காத ஜனங்கள் யாவரும் அந்த ஜலப்பிரளயத்தினால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல மனுஷகுமாரன் வெளிப்படும் போதும் நடக்கும் என்று இயேசு சொன்னார். இந்த காலம் சுவிசேஷத்துக்கு சரியாக செவி கொடுக்காத ஒரு காலம். பிரசங்கங்கள் ஏராளம், செய்திகள் பல விதங்களிலே ஏராளமாய் அறிவிக்கப்படுகிறது, பல விதங்களிலே அறிவிக்கப்படுகிறது, எல்லாம் ஏராளம். ஆனால் விசுவாசமோ இல்லாத ஒரு நிலை. இயேசு கிறிஸ்து தாமே சொன்னார், மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ என்று சொன்னார். ஆகவே விசுவாசத்தை காண முடியாத ஒரு காலம். பிரசங்கங்கள் எவ்வளவு இருந்தாலும், ஜபாலயங்கள் எவ்வளவு எழும்பினாலும், தேவாலயங்கள் எவ்வளவு கட்டப்பட்டாலும், அல்லேலூயா, விசுவாசத்தை காண முடியாத ஒரு காலகட்டத்தில் நாம் வந்திருக்கிறோம். பைபிள் படியான விசுவாசத்தை காண முடியாத ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். பைபிள் படியான விசுவாசம் நமக்குள்ளே வர வேண்டும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். உலகத்தை ஜெயித்து பரலோகத்துக்கு செல்வதற்குரிய விசுவாசம் கர்த்தருடைய வசனத்தில் தான் இருக்கிறது. தேவனுடைய வசனத்தில் தான் இருக்கிறது. ஆகினால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வசனம் அழைக்கிறது, யாக்கோபின் வம்சத்தாரை கர்த்தரின் வெளிச்சத்தில் நடப்போம் வாருங்கள். வசனத்தின் வெளிச்சத்தில் நடப்போம் வாருங்கள். வசனத்துக்கு நடுங்கிறவர்களை மட்டும்தான் ஆண்டவர் நோக்கி பார்ப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த வசனம் மட்டும் அழியாது, மீதி உலகத்தில் காணக்கூடியவைகள் எல்லாம் அழியும். காணக்கூடியவைகள் எல்லாம் அழிவுக்குரியவைகள், காணாதவைகளோ நித்தியமானவைகள் என்று சொல்லி இருக்கிறது. ஆகவே நாம் நித்தியத்தை சுதந்திரிப்பதற்கு வசனத்தின் வெளிச்சத்தில் நடக்க வர வேண்டும். வசனத்துக்கு திரும்ப வேண்டும். வசனம் என்ன சொல்லுகிறது அதன்படி நடக்க வேண்டும் என்கிற நல்ல தீர்மானத்தோடு ஆண்டவருடைய வார்த்தையின்படியே நடக்க நம்மை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். கர்த்தருடைய சமூகத்தில் கருத்தோடு ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, வார்த்தையின் வெளிச்சத்தில் என்னை நடத்தும். கர்த்தருடைய வார்த்தையின் வெளிச்சத்தில் என்னை சரியாய் நடத்தும்.
வார்த்தையை விட்டு இடதுபுறம் வலதுபுறம் சாயாதபடிக்கு நான் வார்த்தையிலே நடக்க எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி கருத்தோடு எல்லாரும் ஜெபிக்க வேண்டும். அது சற்று கடினமான பாதை தான், இடுக்கமான வாசல் தான். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க வகை தேடுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரியும், அது விசாலவுமாய் இருக்கிறது. அதில் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வழி இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்களோ சிலர் என்று எழுதியிருக்கிறது. ஆகவே ஹல்லேலூயா, பரலோகத்துக்கு செல்லுகிற தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய கூட்டத்தில் நாம் காணப்பட வேண்டும். உலகத்தில் சில காரியம் வெறுக்க வேண்டியவர்களை வெறுக்க வேண்டும். வசனத்துக்கு எதிர்மாறாக இருக்கிற காரியங்களை நாம் வெறுத்துவிட்டு வசனத்தின்படி ஜீவிக்க ஆண்டவருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய பலத்தினால் அதை நாம் சாதித்து விட முடியாது. ஆனால் இயேசப்பாவுடைய பலத்தினால் நாம் நிச்சயமாய் உலகத்தை ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா, வசனத்தின்படி ஜீவிக்க முடியும். ஹல்லேலூயா. உலகத்தில் கடைசி நாட்களில் நடக்கிற பலவிதமான அசம்பாவிதமான சம்பவங்கள் எல்லாம் நடக்கும்போது நாம் எல்லாவற்றையும் ஜெயித்து மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படும் பொருட்டு ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று இயேசு சொன்னார். ஆகவே ஜெபம் பண்ண வேண்டும், விழித்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த இரண்டாவது சத்தம் உண்டான போது மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டான போது எல்லாரும் விழித்தெழும்பினார்கள். புத்தியுள்ள கன்னிகைகளும் விழித்தெழும்பினார்கள், புத்தி இல்லாத கன்னிகைகளும் விழித்தெழும்பினார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் புத்தியுள்ள கன்னிகளுடைய விளக்குகள் எரிந்தது. அவர்கள் எண்ணெயை எடுத்துக்கொண்டு போனார்கள். புத்தி இல்லாத கன்னிகள் எண்ணெய் எடுத்துக்கொண்டு போகாததனால் அவருடைய விளக்குகள் அணையக்கூடிய சூழ்நிலை வந்தது. இவர்கள் புத்தி இல்லாத கன்னிகள் புத்தி உள்ள கன்னிகளை நோக்கி, நீங்கள் எங்களுக்கு எண்ணெய் கொடுங்கள், எங்கள் விளக்குகள் அணையப் போகிறது என்று கேட்டார்கள். அப்பொழுது புத்தியுள்ள கன்னிகள், எங்களுக்கும் உங்களுக்கும் போதாதபடிக்கு விற்கிறவரிடத்தில் போய் எண்ணெய் வாங்குங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். ஆகவே புத்தி இல்லாத கன்னிகள் எண்ணெய் வாங்க போனார்கள். எண்ணெய் வாங்க போன போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த நேரத்தில் மணவாளன் வந்துவிட்டார். மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் கேட்டு விழித்தெழுந்த புத்தி இல்லாத கன்னிகள், புத்தி உள்ள கன்னிகள் அவருடைய விளக்குகள் எரிந்து கொண்டிருந்தபடியால் மணவாளனோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். இயேசு சொன்னார், உங்கள் விளக்குகள் எரிகிறதாயும் உங்கள் வஸ்திரம் வெண்மையாகவும் இருக்கக்கூடும் என்று சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே புத்தியுள்ள கன்னிகள் கல்யாணத்துக்குள்ளே பிரவேசித்தார்கள் மணவாளனோடு கூட. பின்பு கதவும் அடைக்கப்பட்டு விட்டது. பின்பு இவர் புத்தி இல்லாத கன்னிகள் வந்து கதவை தட்டி, ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்று கத்தினார்கள். ஹல்லேலூயா. அக்கிரம செய்யக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று உங்களை அறியேன் என்று சொல்லி அவர் சொல்லிவிட்டார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே கைவிடப்படுகிற கூட்டத்தில் அல்ல, மணவாளன் இயேசுவோடு கூட அவருடைய வருகையில் பிரவேசிக்கிற பரிசுத்தவான்களுடைய கூட்டத்தில், கர்த்தருடைய வெளிச்சத்தில் நடக்கிறவர்களுடைய கூட்டத்தில், வசனத்துக்கு நடுங்கிறவருடைய கூட்டத்தில், வசனத்தின்படியே ஜீவிக்க தங்களை அர்ப்பணித்த புத்தியுள்ள கன்னிகளுடைய கூட்டத்தில் சேர்ந்தவர்களாக கர்த்தருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்படுவோம். அதற்கு நம்மை கர்த்தர் தாமே ஆயத்தப்படுத்துவாராக, பலன் தருவாராக. வேதத்தில் அவர் சொன்னார், சங்கீதம் 29 கடைசியில், கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு சமாதானம் அருளி ஆசீர்வதிப்பார் என்று சொல்லியிருக்கிறது. கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். எதற்காக பலன்? எதிர்த்து போராடுகிற எல்லா தீய சக்திகளையும்
அது தீய சக்திகளோடு எதிர்த்து போராடி அவைகளை மேற்கொள்ள ஆண்டவர் பலன் தருவார், சமாதானம் அருளி ஆசீர்வதிப்பார். அன்பானவர்களே, ஹல்லேலூயா. இந்த வசனம் ஆழமான வசனம். பலன் கொடுப்பார் எதற்காக? இந்த உலகத்திலே நமக்கு எதிராய் போராடுகிற சகலவித சக்திகளோடும் எதிர்த்து போராடி வெற்றி எடுப்பதற்கு ஆண்டவர் பலன் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த ஜெயத்தை நமக்கு தரும்போது நாம் மெய்யான சமாதானத்தை கண்டடைவோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சத்துருக்களால் தாக்கப்பட்ட பலவீனத்தோடு, வியாதிகளோடு, போராட்டங்களோடு, ஹல்லேலூயா, செய்வனை, சூனியம், ஏவல், மந்திரவாத சக்திகளினால் பாதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்களானால், எனக்கு ஒரு விடுதலை இல்லையா என்ற ஏக்கத்தோடு இருப்பீர்களானால், என் கண்ணீருக்கு ஒரு முடிவுண்டாகாதா என்ற ஏக்கத்தில் இருப்பீர்கள் என்றால், நீங்கள் சுகமாக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நீங்கள் சுகமாயிருக்க வேண்டும் என்பதே ஆண்டவருடைய விருப்பம். ஆகவே ஆண்டவர் உங்களுக்கு சுகம் தருவார், விடுதலை தருவார். ஹல்லேலூயா. இரட்டிப்பான நன்மையை தருவேன், அதை இன்றைக்கே தருவேன் என்று சொன்னவர் இன்றைக்கே உங்களுக்கு ஒரு விடுதலையை தர அவர் ஆயத்தமாயிருக்கிறார். ஒரு குஷ்டரோகி இயேசுவிடத்தில் கேட்டான், ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுஸ்தமாக்க உம்மால் கூடும் என்று. உடனே இயேசு சொன்னார், எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக. அதுபோல நீ ஒருவேளை கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கலாம், இது ஆண்டவருடைய சித்தமா, எனக்கு ஒரு விடுதலை கிடைக்குமா, அல்லது இப்படித்தான் என் வாழ்க்கை பரிதாபமாய் முடிய வேண்டுமா என்கிற கலக்கத்தோடும் பாரத்தோடும் நீ இருக்கலாம். கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக சொஸ்தமாக. ஆண்டவர் அதை வார்த்தையை சொல்லி அவனுக்காக ஜெபித்த போது அவன் குஷ்டரோகம் முற்றிலும் மாறி பரிபூர்ணமாய் சுகமடைந்தான். நீயும் கூட எந்த பிரச்சனையில் இருந்தாலும் சரி, உன்னை தாக்குகிற சத்துருவை கர்த்தர் அழித்து மாற்றி, இப்பொழுதே சத்துருடைய கிரியைகளை அழித்து மாற்றி உனக்கு ஆச்சரியமான விடுதலையை தருவார், அதிசயமான விடுதலையை தருவார், அதிசயமான சுகத்தை தருவார். நாம் ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. நீ சுகமாக இருக்க வேண்டும், நீ நன்றாயிருக்க வேண்டும், நீ ரட்சிக்கப்பட வேண்டும், நீ பரிசுத்தமடைய வேண்டும், பரலோக சமாதானம் நிறைந்த ஒரு நபராக வாழ வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம். அதை அவர் உனக்கு தருவார், அதை அவர் உனக்கு செய்வார். இப்பொழுதே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உனக்கு விடுதலை வரும்போது உனக்கு சமாதானமும் வரும், மெய்யான சமாதானம் வரும். இயேசுதான் சமாதான பிரபு. இப்பொழுது நாம் அவரிடத்தில் ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, வியாதி உள்ளவர்கள் வியாதி உள்ள இடத்துல கை வைத்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவுடைய கரம் உங்களை தொடுகிறது என்று நம்புங்கள். இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் கேடவுமானவர். விசுவாசத்தோடு கையை வைத்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவுடைய வல்லமை உன்மேல் இறங்குகிறது என்று முழு இதயத்தோடு நம்பி கர்த்தரை நோக்கி பாருங்கள். இப்பொழுதே ஆண்டவர் இரட்டிப்பான நன்மையை தருவார், அது இன்றைக்கே தருவார். நல்ல ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, சகரியா 9ஆம் அதிகாரத்தில் நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், அதை இன்றைக்கே தருவேன் என்று சொல்லியிருக்கிறீரே அப்பா. நம்பிக்கையுடையவர்கள் ஆனால் சிறைப்பட்டிருக்கிறார்கள். நம்பிக்கை இருக்கிறது, இயேசுவால் முடியும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது, ஆனாலும் சிறையிருப்பில் இருக்கிறார்கள். அப்படி சிறையிருப்பில் இருக்கிற பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. உம்முடைய கரம், உம்முடைய ஆசீர்வதிக்கும் கரம், விடுதலையாக்கும் கரம் இப்பொழுதே அவர்கள் மேல் அமருவதாக. குணமளிக்கும் வல்லமை அவருடைய சரீரத்தில் இறங்குவதாக. சிரசு முதல் பாதம் வரை உம்முடைய குணமளிக்கும் வல்லமை அவர்கள் சரீரத்தில் இறங்குவதாக.
கட்டுகளெல்லாம், சத்துருடைய கட்டுகளெல்லாம் அறுக்கப்படுவதாக, கட்டுகளிலிருந்து விடுதலை உண்டாவதாக. ஆண்டவரே, செய்வனைகள், சூனியங்கள், மந்திரவாதங்கள், அப்படிப்பட்ட கட்டுகளில் கிரியைகளினாலே தாக்கப்பட்டு பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள் யார் இருந்தாலும் இப்பொழுது விசுவாசத்தோடு கை வைத்திருக்கிற அவர்கள் மேல் நம்முடைய வல்லமை இறங்கி, சர்வ வல்லமை இறங்கி அவர்களை விடுவிப்பதாக. இந்த சத்துருடைய கிரியைகள், பிசாசின் கிரியைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, சர்வ வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அது அழிக்கப்பட்டு போவதாக, எல்லாம் அழிந்து போவதாக. மெய்யான விடுதலை, மெய்யான சுகம், மெய்யான ஆசீர்வாதம் இப்பொழுதே அவர்களுக்கு உண்டாவதாக, இப்பொழுதே அவர்களுக்கு உண்டாவதாக. கர்த்தருடைய ஆசீர்வதியும். தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்று சொன்னபடி ஆண்டவர் கூட இருந்து கண்ணீர் யாவையும் துடைத்து மெய்யான ஆசீர்வாதத்தில், மெய்யான சமாதானத்தில், மெய்யான ஜெயத்தில் அவர்களை நடத்துவீராக. ஆமேன். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து என்னும் உம்முடைய மகா பரிசுத்தமான நாமத்தில் தாழ்மையோடு எங்கள் ஜெபத்தை எடுக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களோடு நிறைவாயிருப்பதாக. ஆமென், ஆமென்.